ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் ஷோ கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக விவசாயிகளுக்கு ஒரு புதிய அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2025 இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்படி செய்யலை அப்படின்னா உங்களுக்கு சலுகைகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக விவசாயிகளுக்கு ஒரு புதிய அறிவிப்புன்னு வெளியாயிருக்கு. ஸோ அதாவது 31/3/2025 அதாவது மார்ச் கடைசிக்குள்ளே விவசாயிகள் அனைவரும் இதை செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. அப்படி செய்யலை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயிர் காப்பீடாக இருக்கட்டும், பிஎம் கிஷான் திட்டமாக இருக்கட்டும், ஸோ இது இனிமேல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அதோட அஃபிஷியல் பேஜுக்கு tnfr.agristack.gov.in அப்படிங்கிறது தான் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு சார்பில் இருந்து அனைத்து விவசாயிகளுக்கும் தனி அடையாள அட்டை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடியே. ஸோ இது அனைத்து விவசாயிகளும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துலேயே எல்லா ஊர்களையுமே, அதாவது மாவட்டம் முதல் கொண்டு குக்கிராம் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான முகாம்கள்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சிஎஸ்சி சென்டர் மூலமாக அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விவசாயியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நில உடைமைகள், அதாவது நிலம் எவ்வளோ இருக்குது, எங்கே இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதாரோட ஃபெச் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதுக்கான முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட கண்டிப்பாக நிலம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அரசின் நலத்திட்டங்களை அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு வேளாண்மை அடுக்ககம் மற்றும் கிரைன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறையின்படி தான் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விவசாயிகளோட நில உடைமைகளை சரிபார்த்தலுக்கான ஒரு திட்டம் தான். மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்ற விவசாயிகளுக்கு என தனித்துவமான, அதாவது பிரத்யேகமான அடையாள எண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆதார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து செயல்படுத்துகிறாங்க. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாநில அரசு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தனித்துவமான அடையாள அட்டை, அதாவது பிரத்யேகமான அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மின்னணு முறையில் விவசாயிகளோட தரவுகள் சேகரிக்கப்பட்டு எதுவுமே பேப்பர் அண்ட் பென் இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ்டாக நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அனைத்து துறை பயன்களையும் ஒற்றைச்சாளர முறையில் இந்த திட்டத்தின் மூலம் பெறலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இல்லாமல் ஸோ அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் மூலமாகவே, அதாவது இந்த ஒரு அடையாள எண் மூலமாகவே அனைத்து பயனாளிகளுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய தேவையில்லை. அதாவது ஏதாவது ஒரு புது ஸ்கீம் விவசாயிகளுக்குன்னு கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த அக்ரிஸ்டேக்கில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு திட்டமாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த திட்டத்துக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறும் வசதியை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஆதாரின் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக பண பரிமாற்றம் செய்யப்படும். அதாவது ஆட்டோமேட்டிக் டிபிடி அப்படின்னு சொல்லுவோம், டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி முறையில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளோட வங்கி கணக்கு நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட தகவல் அறிமேன், அதாவது ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஆதார் அட்டை இருக்கணும், அதே மாதிரி உங்களோட நிலப்பட்டா இருக்கணும், அது போக பார்த்திங்கன்னா ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல். ஸோ இது எல்லாமே இருந்தால் போதும். உங்களுக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி சென்டருக்கு போனீங்க அப்படின்னாலே ஈஸியாக இதை பண்ணிக்கலாம், சரிங்களா. சில பக்கம் பார்த்திங்க அப்படின்னா முகாமெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த முகாம்களில் நீங்கள் பங்கேற்றீங்க அப்படின்னா ஸோ இந்த நில உரிமை ஆவணத்திற்கான சரிபார்த்தலில் நீங்களும் இணைச்சிக்கலாம், சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்க்கலாம். 31/3/2025 தேதிக்குள் விவசாயிகள் அனைவரும் அக்ரிஸ்டாக் அல்லது கிரைன்ஸ் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ 1/4/2025 முதல் பிஎம் கிஷான் மற்றும் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் அடையாள எண் கட்டாயம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ அதாவது நீங்கள் பிஎம் கிஷான் திட்டமாக இருக்குது, அதாவது மத்திய அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய வருடத்திற்கு 6000 அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு தவணையும் இனிமேல் வாங்குறீங்க அப்படின்னா
ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த அக்ரிஸ்டேக்கில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பிஎம் கிஷானாக இருக்கட்டும், பயிர் காப்பீடு இனிமேல் எதுவுமே வராது அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு நம்பர் வந்து அதாவது அடையாள எண் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நிலம் உங்களது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே அதிலேயே வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிஷான், பயிர் காப்பீடு, ஸோ ஃப்யூச்சரில் வரக்கூடிய விவசாயிகளுக்கு உரித்தான திட்டங்கள் எல்லாமே வந்து இதன் மூலமாக நம்ம பெற்றடையலாம் அப்படிங்கிறாங்க. ரொக்க பணமாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க டிபிடி பண்ணுற பணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டர் அணுகுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னா ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் 5 to 10 மினிட்ஸ்லேயே இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, பட்டாச்சிட்டா காப்பி இருந்தால் போதும், ஆதாரோட இணைக்கப்பட்ட மொபைல் எண் இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஒன்ஸ் ஓடிபி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆதார்லேருந்து ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பட்டா யார் பேரில் இருக்கோ ஸோ அவங்க பேரில் தான் இது பண்ண முடியும், அவங்களோட ஆதார் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டரில் எந்தவித கட்டணமின்றி ஈஸியாக வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.